எல்லாருக்குமே தெரியும், தளபதி அவர்கள் நடித்த த கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியே வந்திருக்குது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். தளபதி அவர்கள் நடிப்பில் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா திரைப்படங்களுமே ஒரு மாசாக இருக்கும். இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளும் பார்க்கும்போது அந்த இனிமேல் குடிக்க மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி மங்காத்தா சீனு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி படத்தோட சீன்லாம் இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் படத்தோட ட்ரெய்லரு நல்லா இருக்குது. இந்த படத்தில் ஸ்னேகா, லைலா மற்றும் பிரசாந்த் போன்ற பிரபுதேவா பலர் நடிச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு இயக்கனாலே அவர் தம்பி இந்த படத்தில் எப்படியாவது இருப்பார் கட்டாயம். அதில் ஒரு சீனில் வராரு. யோகி பாபு எல்லாமே காமெடி கலக்கலாக இருக்குது. படத்தோட கதையில் பொறுத்த வரைக்குமே நமக்கு 2 தளபதியை தான் பார்த்துருக்குறோம். இன்னொரு தளபதி நமக்கு என்னென்னு தெரியல. படத்தில் கதையை கெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 விஜய் இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் மெயினாக வில்லன் பார்த்திங்கன்னா நம்மளோட மைக் மோகன் அவர் தான். அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. அதுதான் இந்த படத்தோட கதைன்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஏன்னா மோகன் சாருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில் மோகன் சார் அவங்க எல்லாமே காலி பண்ணிடுறாரு தளபதி. அதிலிருந்து அவங்க ஃபேமிலி எப்படி மீட்டெடுத்து வராங்கிறது தான் படத்தோட கதைன்னு நான் கெஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் படத்தோட ட்ரெய்லர் செம்ம மாசாக இருக்குது. மோகன் சாரும் செம்ம இதாக பண்ணியிருக்கிறாரு. காந்திவாதிங்கிற ஒரு சிரிச்சுக்கிட்டே நல்லா பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரசாந்த் தளபதியும் மோதிக்கிற சீனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருக்குது. படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது மாசாக இருக்குது. பாட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டான்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. கிராஃபிக்ஸ் பக்காவாக பண்ணியிருக்கிறாப்புல. செம்ம மாசாக இருக்குது. தளபதியோட ஒரு கேர் ஸ்டைல் ஒரு ஃபன்னாக வருது. சால்ட் பேப்பரில் வந்திருக்கிறாரு. இன்னொரு குழந்தை மாதிரி ஒரு விஜய் இருக்கிறாப்புல. அப்போ பார்க்கும்போது கெஸ்ட் பண்ணும்போது 2 விஜய் நாம் எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் 3வது ஒரு விஜய் இருக்கிறாருங்கிறது தான் கதை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பிரேமிசி வர சீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இருக்கும். இன்னொன்று தோனி இந்த படத்தில் இருப்பாரோன்னு ஒரு வெயிட்டான கேரக்டரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மேட்ச் நடக்கும்போது தான் அந்த படத்தோட ஷூட்டிங்கும் அங்கே போயிட்டு இருந்துச்சு. சென்னையில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் வரும்போதெல்லாம் சீனா பைக் சீனு பண்ணியிருப்பார். இளமையாகவும் இருக்கிறாப்புல. முதுமை தோட்டத்தில் இருக்க கேரக்டரும் நல்லாயிருக்கும். ஸ்டேடியத்தில் பண்ணுற அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். படத்தில் திரையில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். என்னோடய கெஸ்ட்டு அப்படி தான். படத்தில் அந்த ஒரு சீனில் வருவார் பார்த்திங்களா, மருதுமலை மாமுருகாவான்னு அந்த ட்ரெய்லரில் லாஸ்ட்டில் வர சீனு செம்ம மாசாக பண்ணியிருக்கிறாரு. தளபதி விஜய் அவர்கள் படத்தோட பொறுத்த வரைக்கும் இதுதான் லாஸ்ட் படம்னு நம்ம நினைக்க முடியாது. அடுத்து நடிச்சுட்டு தான் இருப்பார். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன்